எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். குட் ஈவினிங் டு ஆல். இந்த மூவி பண்ணதில் என் பேர் சாய் கணேஷ். இந்த மூவி பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே. ஃபஸ்ட்டு இந்த மூவியோட எங்களுக்கு இது எப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்னா, கலைத்தாய் அறக்கட்டளையில் தான் ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். அங்கே இருக்க சிலம்பம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம். அது இல்லைன்னா இங்கே யாராலையும் எங்களால் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு கமலக்கண்ணன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். எல்லாருமே தேங்க் பண்ணிட்டுருக்கோம். நந்தகுமார் சார், அவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் சொல்லிக் கொடுத்தாரு. 45 to 50 டேஸ்க்குள்ளே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் ஆக்ட் சொல்லிக் கொடுக்கலன்னா இந்த ஆக்டிங் வந்திருக்காது. அப்புறம் இந்த ஹோல் டீம் கூட எப்போ இந்த டே வரும்ன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரியே அடிக்கடி ஹாப்பியாக இருக்கணும்னு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்டா தம்பி, டே பெஸ்ட் ஸ்பீச் ஆஃப் த டே ஆல்ரெடி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரத்தீஷ். இந்த படத்தில் என் பேர் அங்குராஜ். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னா கலைத்தாய் மூலியமாக கிடச்சிச்சு. நான் 4 வருஷமாக சிரமத்துக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் நடிகருக்கு எனக்கு நந்தகுமார் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 75 பேர்த்தில் நாங்கள் 5 பேர் தேர்வாகி இந்த படத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். சூப்பர். அடுத்து அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராகவன். இந்த கலைத்தாய் அறக்கட்டளைங்கிறது எனக்கு கிடைக்கலன்னா இந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ பட வாய்ப்புங்கிறது நாங்கள் 100 பேர்த்துக்கிட்ட இருந்தோம். அந்த 100 பேர்த்துலேருந்து 5 பேர்த்து செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதே தான் இந்த ஒவ்வொரு கிளாஸ் அந்த நான் நடிக்கிற கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிளாஸாக வச்சாங்க. அந்த கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் கூட நான் தவறாமல் நான் போயிட்டு இருந்தேன். அந்த மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சந்தோஷ். படத்தில் என் பேர் மாரியப்பன். இந்த வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைச்சிச்சுன்னா கலைத்தாய் அறக்கட்டளை மூலியமாக தான். இவங்க சொன்ன மாதிரி தான் 100 பேர்த்துலேருந்து 5 பேர்த்த தேர்வு செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியும் நாங்கள் தேர்வு செஞ்சு இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்தில் நடிக்க வச்ச கமலக்கண்ணன் சாருக்கும் நல்ல வாய்ப்பு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை இதுக்கு முன்னாடி என்னால பேச முடியல. பெரிய ஸ்கிரீன் முன்னாடி ஐயோ எனக்கு பேச்சே வரல. இந்த படத்தை எல்லாத்துக்கும் முன்னிலையும் நிறுத்தணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ஞானசேகர். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ 10ஆம் வகுப்பு போகிறேன். இப்போ இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது கலைத்தாய் மூலமாக. அப்புறமேட்டு நந்தகுமார் சார் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு கமலக்கண்ணன் டேரக்டர் சார் தான் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இது பெரிய டேக்அவே. எனக்கும் நீங்களும் அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையணுன்ற வாழ்த்தோட நன்றி சொல்லி அப்படியே உங்களுடைய சேனல் போய் பாருங்க. உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணார் இல்லையா கலைத்தாய், உங்களுடைய நந்தகுமார் மாஸ்டர், அவர் தான் அடுத்து பேச போகிறாரு. மாஸ்டர் கொடுத்தது கமலக்கண்ணன். படத்தை பற்றி அவரே எல்லாம் சொல்லுவார். அன்பான பசங்க, அவங்களோட ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரைனிங் டீமாக சொல்லியிருந்தாரு. அவங்களோட நேச்சர் கெடாமல் அவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்கள ஒரே மாதிரியான பூ ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கமல் எப்போதும் கான்சியஸாக இருந்தார். அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்குறப்ப டெம்ப்ளேட் ஆக்டிங் நடித்து அதை அடியில் தீ வச்சு சமைக்க கற்றுருப்போம். இப்படி ஒவ்வொன்றையும் அனுபவத்தின் மூலிமா நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அப்படி நம்ம வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு அனுபவமாக இருக்கிறது, அனுபவத்தின் வழியாக கற்றுக்கிறதுக்கு இருந்த ஒரு பொருள் தான் சைக்கிள். அந்த சைக்கிளை பற்றின படம் தான் இந்த குரங்கு படம். நன்றி.
தேங்க்யூ. கான்சியஸாக முடிவெடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொருத்தராக வந்து குரங்குகள் அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. முதல்ல சைக்கிள் நாவலுடைய ரைட்டர் மிஸ்டர் ராசி அழகப்பன், எழுத்தாளர் ராசி அழகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள். இருந்த உண்மை கதையை அப்படியே ஒரு கண்ணீர் விடுற அளவுக்கு கமலக்கண்ணன் வந்து திரை வடிவமாக்குனது உண்மையிலே அந்த இசையும் அந்த ஒளிப்பதிவும் அந்த நடிகர்களும் இது எழுதுறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் எல்லாரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த இடத்த அமர வச்சிருக்கிற இந்த குழுவுக்கு வந்து நான் உண்மையிலேயே நான் வந்து வணங்குகிறேன். அப்படிதான் எனக்கு இருந்தேன். காளிமதி பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. ஒரு அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அடி வாங்கிட்டு அப்போ வந்து 75 பைசா 1 மணி நேரம் ஓட்டுறதுக்கு அதில் அடி வாங்கின கதை தான். நான் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமலக்கண்ணன் மகேந்திரன் அப்புறம் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சைக்கிள் என்பது கிராமத்தினுடைய மிக உயர்ந்த வாகனம். என்னுடைய பையன் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படிக்கும்போது அவன் சைக்கிள் வாங்கிட்டான். நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி அடி வாங்கினது அப்பயும் எனக்கு வருமா, இப்பயும் எனக்கு வருமே. நான் சென்னையில் இருந்த தகப்பன் வருமே. அப்போ என்ன பண்ணு தெரியாமல் கண்ணதாசன் வீட்டுக்கு எதிர் இருந்த நடேசன் பார்க்கில் 20 ரூபா வச்சுருந்தேன். அதில் பேப்பர் வாங்கிட்டு பேனா வாங்கிட்டு உட்காந்து ஒரு 5 மணிக்கு உட்காந்து கதை எழுதினேன். 6 மணிக்குள்ளே ஒரு கதை எழுதி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் விகடனில் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பார்த்தா நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க, சினிமாலலாம் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பாக்ஸில் போட்டு வந்தேன். போட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து ஆனந்த விடங்களில் முத்திரை கதை 5000 ரூபாய் பரிசுன்னு கிடைச்சிது. அந்த 5000 ரூபாய் எடுத்து அப்படியே என் பையனை கொடுத்தேன். அவர் சைக்கிள் வாங்கினான். இவ்வளோ சைக்கிள் ஒரு ரொட்டேஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் பையன் நியூயார்க்கில் இருக்கான். அவனுடைய மகளுக்கு 2 பேத்திகளுக்கு குட்டி குட்டி சைக்கிள் வச்சுருக்கான். அவன் ஓட்டுற சைக்கிள் வச்சுருக்கான். அதை பார்த்தேன். இந்த சைக்கிள்ன்றது உலக நாடுகள் அத்தனையிலுமே அம்மா அப்பா மாதிரியே சேர்ந்துருக்கிற விஷயம். எனவே ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபீலிங்கை கொடுத்த குரங்குப்பட்டல் இயக்குனருக்கும் டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என்னையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இதை என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்களோடு நீங்கள் கைதூக்கி விட வேண்டும். உங்களில் ஒருவன் நான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.